சென்னையில் சற்று ஓய்ந்திருந்த மழை தற்பொழுது மீண்டும் பெய்ய தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பரவலாக தற்பொழுது பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் காமராஜர் சாலை, பட்டினப்பாக்கம், எம்சிஆர் நகர், எம்ஆர்சி நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருந்தது. இது குறிப்பாக 380 சென்னையிலிருந்து தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய மழை என்பது பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் கடல் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் தற்பொழுது காலையில் நேற்று இரவிலிருந்து பெய்த மழை காலையில் லேசாக மழை என்பது பெய்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. தலைமை செயலகம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல அண்ணா சாலை, மெரினா, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. 1 மணி வரையிலும் மிதமான மழை நீட்டிக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். தற்போது வரையிலும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழை என்பது பெய்து வருகிறது. மெரினா, காமராஜர் சாலை, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடற்கரை ஓர பகுதிகள் என்பதனால் காற்றுடன் கூடிய மழை என்பது பெய்து வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக மாற இருக்கக்கூடிய நிலையில் நாளை வரையிலுமே மழை என்பது நீட்டிக்கும் என்றும் இன்று இரவிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க துவங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.